السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: حق المسلم على المسلم ست: إذا لقيته فسلم عليه، وإذا دعاك فأجبه، وإذا استنصحك فانصحه، وإذا عطس فحمد الله فسمته، وإذا مرض فعده، وإذا مات فاتبعه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 16ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்ல மனிதர்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு ஹவாரியூ, நலன் விசாரிக்கும் முறை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி. இஸ்லாமிய சகோதரனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல்வது முதல் கடமை. வைதா தஆக ஃபஅஜிபுஹு. அவன் உனக்கு அழைப்பு விடுத்தால், தாவத்துக்கு கூப்பிட்டா, ஃபஅஜிபுஹு, அவனுடைய தாவத்தை ஏற்று அவனுடைய அழைப்புக்கு பதிலளிப்பது. வைதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹு. யாராவது உன்னிடத்தில் நசீகத்து செய்ய கேட்டால், எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லுங்க, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்குண்டான வழி சொல்லுங்க என்று அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக, நல்ல விஷயத்துக்காக நம்முடைய ஆலோசனையை கேட்டால் ஃபன்ஸஹு, அவனுக்கு நாம் நசீகத்து செய்வது, ஆலோசனைகள் கூறுவது. வைதா அத்தஸ ஃபஹமிதல்லாஹ ஃபஸம்மித்ஹு. அவன் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பகரமாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று அவனுக்கு சொல்வது. வைதா மரித ஃபஉதுஹு. அவன் நோயுற்றால் அவனை நோய் விசாரிக்க செல்வது. வைதா மாத்த ஃபத்பஅஹு. அவன் இறந்து போனால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. அவனுடைய ஜனாசாவுக்கு போய் அவனை குளிப்பாட்டி ஜனாசா தொழுது அடக்கம் செய்யும் வரைக்கும் உடன் இருப்பது. இந்த 6 விஷயங்களும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அவசியமான கடமைகள் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இஸ்லாம் ஆன்மீகம் என்பது வெறுமனே இறைவனை அடைதல் என்பதை தாண்டி
மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அது இறைவனுடைய அன்பை பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமையும். அது மட்டுமல்ல, கரும்பு திங்கிறது கூலியா அப்படின்னு கேட்கிற மாதிரி நாம் செய்கிற அமல்கள் எல்லாமே நம்ம அவசியமான செயல்களைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளைத்தான் நிறைவேற்றுகிறோம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றையும் பாருங்களேன், நம்மை படைத்தது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், படைத்தது வணங்குவதற்காக, படைச்சதே வணங்குறதுக்கு தான். அப்ப படைச்சா படைத்ததனால வணங்குறோம். நம்ம கண்ணை தந்தான், காதை தந்தான், இதுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அவனுடைய கட்டளையை ஏற்று தொழுகிறோம், வணங்குகிறோம். ஆனால் வணங்கினால் அந்த வணக்கத்துக்கு நன்மை. வணக்கமே எதுக்கு? அல்லாஹ் நம்மள படைச்சான், நமக்கு எல்லாம் தந்தான்றது தானே வணங்கணும். அந்த வணக்கத்துக்கு நன்மை, கரும்பு திங்கிறது கூலி மாதிரி. இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் யார் ஏற்று நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கூலி கொடுப்பார். அதே போல இதுவும் ஒரு அமல். ஒரு சகோதரன் நோயுற்றான், அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா, உடம்பு சரியில்லாம இருக்கிற சகோதரனை போய் நலன் விசாரிப்பது, அவனை போய் அவன் உடம்பு எப்படி இருக்கு என்பதை விசாரித்தல் ஒரு அவசியமான கடமை. ஆனா இன்னைக்கு அது நேர் மாற்றமா போச்சு. உடம்பு சொல்லியா போயிடாது, அவனுக்கு இருக்கிற நோய் உனக்கு ஒட்டிக்கும். அவனுக்கு ஜுரமா, வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்க. வீட்டுல குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்க இருந்தா அவன் இங்க வந்தான்னா இவன் ஜுரம்லாம் குழந்தைங்களுக்குலாம் ஒட்டிக்கும். சளியா, தும்புறானா, அச்சுன்னு இருக்கானா, மூக்கெல்லாம் ஓடுதா, வீட்லயே வர வேணாம்னு சொல்லுங்க. பிரதேசத்திலே படுத்து சொல்லுங்க. இங்க வந்து இங்கேயும் தொத்திக்காம இப்ப எல்லாமே நோயாளிகளை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோயாளினாலே ஒரு 2 அடி தள்ளி தான் நிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். உண்மையில் ஒரு நோயாளி, இன்னும் சொல்ல போனா அவனுடைய நோயை குணப்படுத்துவதில் பாதி வேலையை செய்யற வேலை என்னன்னா, இந்த நண்பர்கள், உறவுகள், இவர்களுடைய சந்திப்பும், இவர்களுடைய பேசுவதும், இவர்கள் சொல்கிற ஆறுதலான வார்த்தைகளும் ஒரு நோயாளியை பாதி குணப்படுத்திடும். கொரோனா டைம்ல எல்லாம் இறந்து போனாங்க, மௌத்தா போனாங்களே, மௌத்தா போனதுக்கு அதிகமான காரணமே தனிமை தான். லேசா ஜுரம் அடிச்சவன கொண்டு போய் தனியா போட்டான். எவனுமே பக்கத்துல போக கூடாது, அத்தா போக கூடாது, அம்மா கூட, அண்ணன் இல்ல, தம்பி இல்லை, யாருமே. இவங்களும் வர்றதுக்கு தயாரா இல்ல, போற தயாரா இருந்தாலும் அவன் விடுறது இல்லை, அதெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி போட்டான். இந்த தனிமை தான் பாதி கொண்டுச்சு. கூட கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நமக்கு வந்திருக்கிற பெரிய வியாதி போல தெரியுது, நம்ம இதோட மோசா போயிடுவோம், செத்து போயிடுவோம், பக்கத்துல கூட யாரும் வரமாட்டாங்க, அவ்வளோ கொடூரமானதா, அவ்வளவு மோசமானதா. இந்த நினைப்பும் இந்த விஷயமும் யார்கிட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யார்கிட்டையும் ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லாமலேயே மொத்தா போனாங்க பல பேர். இந்த தனிமை தான் பல பேரை வஃபாத்தாகிச்சு. அதனால தனிமை ரொம்ப கொடூரமானது, ரொம்ப மோசமானது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முனாஃபிக்குகளுக்குண்டான நரகத்தில் ஒரு நரகம் என்னன்னா தனிமை சிறை. மோசமான நரகம் அது. நரகத்திலேயே மோசமான நரகம் என்னன்னா, அந்த நரகத்துல நம்ம கூட, அவன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் மட்டுமே கிடப்பான். இந்த தனியா இருக்கிறதே பெரிய அதாபு, பெரிய வேதனை. தன்னுடைய கஷ்டத்தை கூட அடுத்தவன்ட்டு சொல்ல முடியாது, யார்கிட்டையும் பரிமாறி கொள்ள முடியாது. அப்ப இதுதான் பெரிய வேதனை. அப்ப யாரு கூட உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு போய் அவங்களுக்கு நல்ல 4 விஷயங்கள் சொல்றது, அவங்களுடைய மனசு கஷ்டப்படாம நடந்துக்கிறது, அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பது, இதுதான் அவனை பாதி குணப்படுத்தக்கூடியது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதுக்காக இப்படியும் செய்யக்கூடாது. சில பேர் ஏன்டா வர்றான்றது, உடம்பு சரியில்லாம பார்க்க வந்தேன், சரி வாங்க, போக மாட்டார், உட்கார்ந்தாருன்னு அவ்வளவுதான். என்ன பேசுவாரு? இவருடைய வியாதியை பத்தி, இவருடைய ட்ரீட்மெண்ட் பத்தி, இவருக்கு தெரிஞ்ச டாக்டர், இப்படியா பேசுவாரு? இதுக்கும் இவர் பேசுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்பதான் ஆரம்பிப்பார், நம்ம ஊர்ல அவன் இருந்தான்ல, அவன் என்ன, இது யாரு கேட்டா? இப்போ அந்த ஆள் இருக்கிறதே படாத பாடு, கஷ்டப்பட்டு போய் இங்க உனக்கு 4 குத்தி இருக்கான், அங்க 4 குத்தி இருக்கான், வேதனையில அதாப்புல நொந்து போய் கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் மோசம், இதையா பேசுறது? அசையவும் மாட்டார், போகவும் மாட்டார். இருக்கிறவங்க எல்லாம் முகம் சொல்லிப்பாங்க,
என்னடா பெரிய அதாபா இருக்கு, வேதனையா இருக்கு. டாக்டர் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, தயவுசெய்து கொஞ்சம் இருங்க. உனக்கு தெரியாதுமா, நான் உட்கார்ந்து இருக்கிறதே அவருக்கு நல்லதுக்கு தான். நான் பேச பேச அவருக்கு பாதை குணமாயிடும். சில பேர் பேச பேச நோய் அதிகமாயிடும். அப்ப மார்க்கம் தெளிவாக என்ன செய்யணும், எப்படி போய் பார்க்கணும், போய் பார்த்தா என்ன பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எல்லாத்தையும் மார்க்க நமக்கு அழகா தெளிவாக சொல்லி இருந்திருக்கு. என்ன செய்யணும் என்பது முதற்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இருந்திருக்கிறார். சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னல் முஸ்லிம இதா ஆதா அஹாஹு முஸ்லிம் லம் யஸல் ஃபீ குருஃபத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போனா இவன் வீடு திரும்பும் வரைக்கும் இவன் சொர்க்கத்தினுடைய வாசனையை சுகிக்கிறான். இங்கே நம்ம வீட்டிலேன்னு கிளம்பி அவரை போய் பார்த்து அவரை நலம் விசாரிச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் அவர் சொர்க்கத்தினுடைய ஒரு குர்ஃபாவில் ஒரு அறையில் இருப்பது போல நறுமணத்தை சுகிக்குவது போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் கதுவத்தன், ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் காலையில் நோய் விசாரிக்க சென்றால், இல்லா ஸல்லா அலைஹி ஸபூன அல்ஃப மலக், 70,000 மலக்குமார்கள் நலன் விசாரிக்க சென்ற இவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஹத்தா யும்சி, மாலை வரைக்கும், மாலை வரை 70,000 மலக்குமார்கள் நோய் விசாரிக்க சொன்னவங்க நலம் விசாரிக்க போனவல்ல போனவருக்காக துஆ செய்கிறார்கள். அதே மாதிரி வைன் ஆதகு அஷியத்தன் இல்லா ஸல்லா அலைஹி ஸபூன அல்ஃப மலக் ஹத்தா யுஸ்பிஹ, அவர் மாலையில் இரவில் நலன் விசாரிக்க சென்றால் மறுநாள் காலை வரை 70,000 மலக்குகள் இவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னah, இவருக்காக சொர்க்கத்தில் ஒரு அறை உண்டு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இது நன்மையை தருகிற ஒரு காரியம். இந்த நோய் நலன் விசாரிக்கிறது என்பது நன்மையை தருகிற ஒரு காரியம். சரி, இப்ப இங்கெல்லாம் ஆத முஸ்லிமன் 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 தான் வருது இந்த ஹதீஸ்கள்ல எல்லாம். அப்போ ஒரு முஸ்லிமை நலன் விசாரிக்கத்தான் போகணுமா? முஸ்லிம் அல்லாத ஒரு நண்பர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரரு ஏத்து வீட்டுக்காரரு அவர் முஸ்லிம் இல்ல, அவங்க எல்லாம் போய் நலன் விசாரிக்க கூடாதா, செய்யக்கூடாதா அப்படின்னா தாராளமா செய்யலாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம்னா அவங்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடியவங்க. குறிப்பா அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல இருந்தே ரசூலுல்லாஹ்ட்ட ஹாதிமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து கொடுக்கறது, ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, இருக்கிற துணியை மடிச்சு வை, இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் செய்ய சில ஹாதிம்கள் இருப்பாங்க, பணியாட்கள் இருப்பாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர்கள் ஒருத்தர் யூதராக இருக்கக்கூடிய ஒரு சிறுவர், முஸ்லிம் இல்ல, ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கல, ஒரு யூத சிறுவர். ஃபகான குலாமுன் யஹூதியுன் யஹ்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமரித, அவனுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை அவருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனை நலன் விசாரிப்பதற்காக அவனுடைய வீடு தேடி போனாங்க. ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு ஃபஅகஅத இன்த ரஸிஹி, அவனுடைய தலைமாட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க, விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, ஃபகாலு அஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது கடைசி கடத்துல இருக்கான், ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு நிலைமைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு இவ்வளவு நாளா ஹாதிமா இருந்தா ஹித்மத் செஞ்சா நாம அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம். ஆனாலும் உண்மையான பரிகாரம் என்ன, நம்முடைய பணியாளுக்கு நாம் செய்கிற உண்மையான பரிகாரம் என்ன, அவன் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும், அதைத்தானே செய்யணும். இப்போதைக்கு அவனுக்கு ஆரஞ்சும் ஆப்பிள் பழமும் வாங்கி போனா போதுமா? பத்தாது, அதையும் தாண்டி அவனுக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபநலர இலா அபீஹி வஹுவ இன்தஹு, அந்த பையன் அத்தா பக்கத்துல தான் நிக்கிறாரு, அவன் அத்தா. உடனே அவன் என்ன செஞ்சான், ஆசைதான் அவனுக்கு ஏத்துக்கணும், ஆனா வீட்டுல ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்ற பயத்துல அத்தாவை பார்த்தான். அவங்க அத்தா சொன்னாரு, அத்தி அபுல் காசிம் ஃபஅஸ்லம, அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாரோ அந்த தாராளமா நிச்சயம். சில பேர் இப்பவும் இருக்கிறாங்க, நம்ம கடைகள்ல வேலை பார்க்கறாங்கல்ல, வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த ஓனருக்கும் இந்த கடை வேலை பார்க்கிற இவருக்கும் உண்டான பாண்டிங் எப்படி இருக்கும்னா, இந்த நட்பு எப்படி இருக்கும்னா, இவருடைய கல்யாணம் விசேஷம், அவர் தங்கச்சி கல்யாணம், அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார், எல்லா விதத்திலையும் குடும்பத்துல ஒரு பெரிய ஆளா இவரை மதிப்பாங்க ஓனரை.
இந்த பையன் ஒர்க் பண்ற ஓனரை குடும்பத்துல ஒரு பெரிய ஆளா மதிப்பாங்க. அவன் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, முஸ்லீம் அல்லாதவனா கூட இருப்பான். அந்த குடும்பமே இவரைத்தான் பெருசா நம்பும், பெருசா நினைக்கும். முதலாளி என்ன சொல்றாரோ அதை செய், முதலாளி என்ன சொல்றாரோ அதை கேளு என்று எல்லா விதத்திலையும் முதலாளிய முற்படுத்துவாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த தந்தை சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கப்பா, அவர் உனக்குன்னு சொன்னா அது நல்லதாதான் இருக்கும், அதை நீ கேட்டுக்கேன்னார். உடனே அவனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். فخرج النبي صلى الله عليه وسلم وهو يقول الحمد لله الذي انقذه من النار. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வெளியில வரும்போது இப்படி துஆ செஞ்சாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம். சிறுவன் அப்படின்னா சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க, ஒரு 15 வயசு 16 வயசு, ஏன்னா சின்ன பிள்ளையா இருந்தாதான் கேள்வி கணக்கே இல்லையே. அப்ப அப்படி இல்லை, சின்ன பையன் வெளியில வந்தா கொஞ்சம் பாலிக ஆகிற வயசுல இருந்த ஒரு பையன், அப்ப அப்படி இருந்திருக்கலாம். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவன் இப்படியே மௌத்தா போயிருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மௌத்தா போயிருந்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மௌத்தா போயிருந்தா, இவன் நரகவாதி, நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிச்சாங்க. சில பேர் இருப்பாங்க, சில இடங்கள்ல உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நோயா இருக்கும், சிரமமான நோயா இருக்கும். டாக்டர் வந்து யாரையும் அலோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம உள்ள போக முடியாது, அவங்கள்ட்ட விசாரிக்க முடியாது, ஐசியூல இருப்பாரு ரொம்ப நாள், இப்படி ஏதோ ஒரு சம்திங் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது என்ன நடைமுறை என்பதையும் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, அன்ன அலி இப்னு அபீ தாலிப் خرج من عند رسول الله صلى الله عليه وسلم في وجعه الذي توفى به. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிரமத்தால் காய்ச்சலால் வஃபாத்தானாங்களோ அந்த சூழ்நிலையில யாரும் எல்லாரும் போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியல, ரசூலுல்லாஹ்வுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கெட்டினவர். அந்த அடிப்படையில அலி ரலியல்லாஹு தஆலா உள்ள போய் ரசூலுல்லாஹ்ட்ட விசாரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஃபகால الناس, அப்ப வெளியில் கூடியிருந்த மக்கள் கேட்டாங்க, யா அபல் ஹசன் கைஃப அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க, இப்போ உடம்பு நிலைமை எப்படி இருக்கு என்று வெளியில இருந்து அவரை பார்த்துட்டு வந்த மருமகன்ட்ட மற்றவர்கள் நலம் விசாரிச்சாங்க. அஸ்பஹ பிஹம்தில்லாஹி பாரிஹா, அவர் சொன்னாரு அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் பரவாயில்ல என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. அப்ப நேரடியாக நலம் விசாரிக்க முடியலன்னா கூட என்ன செய்யணும், அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய மகன்கிட்ட, அத யார் அவரோட தொடர்புல இருக்காங்களோ, யார் அவரை பார்த்துட்டு வர்றாங்களோ அவர்கிட்ட அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய நிலைமை இருக்கு என்ன ஏது என்பதை பற்றி விசாரிப்பது முறை. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஅக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நலம் விசாரிப்பதற்காக நான் போனேன். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபமஸிஸ்துஹு ஃபகுல்து இன்னக லதுஅகு வஅக்கன் ஷதீதா. இப்ப நான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், ரசூலுல்லாஹ் ரொம்ப வேதனையா இருக்கோ, ரொம்ப வலியா இருக்கா, ரொம்ப முகமெல்லாம் மாறி போய் ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியுது என்று நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஜல், ஆமா, இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்கள 2 பேருக்கு ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் என் ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலியினுடைய வேதனையுடைய பவரை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவ்வளவு சிரமம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலியா இருக்கு, வேதனையா, தலை வலி வைத்து வலி ஏதோ ஒரு வலியை சொல்றாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பி உஸ்புஹி ஹாகதா வலா சுஃபியான் இப்னு உயைனா அர்ராவி சப்பாபத்துஹு பில் அர்த். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விரலை பூமியில மண்ணில தொட்டு அந்த மண்ணிலிருந்து சும்ம ரஃபஅஹா வகால பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா,
பிரீகத்தி பாலினா யுஷ்ஃபா பிஹி சகீமுனா பீதினி ரப்பினா. அவருடைய அந்த வேதனைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய உமிழ் நீரை எச்சில விரல்ல துப்பி அந்த விரலை மண்ணுல முக்கினா என்ன ஆகும், மண்ணு ஒட்டிக்கும். இந்த மண்ணை எடுத்து அவர் எங்க வலிக்குதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதுனாங்க, பிஸ்மில்லாஹி துருபத்து அருளினா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இது எங்கள் பூமியின் மண். இவர் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் வளர்ந்தாரு, இவர் அல்லாஹ் இந்த மண்ணுல இருந்து என்ன செஞ்சிருப்பான், படைச்சிருப்பான். அப்ப இந்த மண்ணுக்கும் அவருக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு. இதனால் அவருக்கு அவருடைய உடம்புக்கு நல்லது நடக்கும். துருபத்து அருதினா நம் பூமியினுடைய மணல், பிரீகத்தி பாலினா நம்முடைய கொஞ்சம் எச்சி, யுஷ்ஃபா பிஹி சகீமுனா பீதினி ரப்பினா, அல்லாஹ்வுடைய எங்களுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ் இவருக்கு இந்த நோயிலிருந்து ஷிஃபா கொடுப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து, அவர் எங்க வலிக்குதுன்னு சொன்னாரோ அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டாங்க. அப்ப ஒருத்தர் சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு முறைய, நமக்கு தெரிந்த அவருக்கு இந்த கஷ்டத்திலிருந்து அவரை விடுவிக்கிற ஒரு முறையை நாம அவருக்கு செய்யலாம், அவருக்கு நாம செஞ்சு விடலாம். ஏதோ ஒரு ஓதி விடுறதோ அல்லது அவருக்கு உண்டான ஷிஃபாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிற இன்னொரு ஹதீஸ்ல யஊது பஅத அஹ்லிஹி யம்ஸஹு பி யதிஹில் உம்னா வ யகூல், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வலது கையால் எங்க வலிக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வச்சு தடவி விட்டு வயக்கூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ, யா அல்லாஹ் எல்லா மக்களுடைய ரப்பே, அத்ஹிபில் பஅஸ கஷ்டத்தை பிரச்சனையை நீ நீக்குவாயாக, வஷ்ஃபி ஷிஃபாவளிப்பாயாக குணமளிப்பாயாக, அன்த ஷாஃபி நீதான் குணமளிக்க கூடியவன், லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா, கஷ்டங்களை நீக்குகிற ஷிஃபா நோயிலிருந்து விடுதலை கொடுப்பது உன்னுடைய விடுதலை கொடுப்பதை தவிர வேறு யார் நினைச்சாலும் இந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுக்க முடியாது, நீ நினைச்சாதான் குணத்தை கொடுக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி விட்டாங்க. அந்த இடத்துல கையை வச்சு தடவி ஊதி விட்டாங்க. இதுல கவனிக்க வேண்டியது அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு செஞ்சாங்க, சரியா? அதனால யாரா இருந்தாலும் பரவாயில்ல ரசூலுல்லாஹ் ஓதி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ஆண் அந்நிய பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, கையை வச்சு தடவி அப்படி ஓதக்கூடாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய முறையல். தன்னுடைய மனைவிக்கு அப்படி ஓதி விட்டாங்க. சரி, அப்ப வேற ஒருத்தவங்க இருந்தா என்ன செய்யறது, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி காட்டினாங்க. காலலி சாலிஜி ரஹ்மத்துல்லாஹி அலா உருக்கிக்க பி ருக்கியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தது போல நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமான்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாபித் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அனஸ் ரசூலுல்லாஹ் கூடயே இருந்த, சின்ன வயசுல இருந்தே ரசூலுல்லாஹ் கூடவே இருந்த ஒரு ஹாதிம் பணியாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அனஸ் அவர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அலா உருக்கிக்க பி ருக்கியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்த மாதிரி நான் உனக்கு ஓதி பார்க்கவா என்று கேட்கிறார். அவர் சொன்னார், கால பலா, ஆமா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஓதி பாருன்னு சொன்னார். அல்லாஹும்ம ரப்பின் நாஸ் இத்ஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அதே துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை ஊதி விட்டாங்களோ அத அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு ஆணுக்கு, இன்னொரு நபருக்கு, இன்னொரு சகோதரருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி விட்டாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆதனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க வந்தாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க வந்தாங்க. அப்ப ஃபகால் அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, என் பேர் சஅது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே எனக்காக துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா, யா அல்லாஹ் இந்த சஅதுக்கு நீ நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா அல்லாஹும்ம இஷ்ஃபி சஅதா என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக துஆ செய்தார்கள், என்னுடைய நோய் குணமாவதற்காக துஆ செய்தார்கள். இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்ம வலஅ யதஹு அலா ஜப்ஹத்திஹி, சஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நெற்றியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்தாங்க. சும்ம மஸக யதஹு அலா வஜ்ஹிஹி, நெத்தில இங்க கை வச்சு இந்த கையை அப்படியே முகத்தின் மீதும்
பத்தினி, என்னுடைய வயிற்று வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தாங்க. நெத்தில கை வச்சு நெத்திலேந்து ஓதிக்கிட்டே என்ன செய்யறாங்க, கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி முகத்தின் மீது, முகத்திலிருந்து என்னுடைய வயிறு வரைக்கும் தடவி கொடுத்தாங்க. தடவி கொடுத்து சும்மா கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும் மஷ்ஃபி சஅதா, யா அல்லாஹ் சாதுக்கு ஷிஃபாவை வழங்குவாயாக, வத்மிம் லஹு ஹிஜ்ரத்துஹு, அவருடைய ஹிஜ்ரத்தை நீ தமாமாக்குவாயாக, பூர்த்தியாக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செஞ்சாங்க. ஃபமா ஸில்து அஹது குர்பத்துன் அலா கபிதி ஃபமா யுகாலு அனா அத்தா ஸாஅ. சாதவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எனக்கு செஞ்சு விட்ட போது எனக்கு ஒரு ஹராரத்து சூடெல்லாம் உடம்புல இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி விட்டப்ப என் உடம்பு அப்படியே குளிர்ச்சியா மாறிச்சு. அதுக்கு பிறகு நான் மௌத்தா போற வரைக்கும் அந்த குளிர்ச்சி என்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் ஹத்த ஸாஅ, மறுமை வரைக்கும் அந்த குளிர்ச்சி இருக்கும்னு நம்புறேன்றாங்க ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அளவுக்கு இப்படி ஓதி விடுவது, தேய்த்து விடுவது, இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. இன்னொரு ரிவாயத்துல உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அவங்க சொல்றாங்க, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, வஜஅல் யா ரசூலல்லாஹ், என் உடம்புல இந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு உடம்புல வலி இருக்கிறத சொல்றாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தானா ஓதி விடாம அவர்கிட்ட சொல்றாங்க, லா யதக்க அலல்லதி யஅலுமு மின் ஜஸதிக்க, உன் உடம்புல எங்க வலி இருக்கோ அங்க உன் கைய வை, கைய வச்சு வக்குல் இப்படி ஓது, பிஸ்மில்லாஹி தலாத்தன், 3 தடவை பிஸ்மில்லா சொல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லு. வகால சபஅ மர்ராத்தின், அப்புறம் 3 தடவை சொல்லிட்டு 7 தடவை இந்த துஆவை ஓது. அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. முஸ்லிமுடைய 2202வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற சஹீஹான் ஹதீஸ். அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டும், வ குத்ரத்திஹி, அவனுடைய வல்லமையை கொண்டும், மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், என்னை அடைந்திருக்கிற நோவினையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கைய வச்சு 3 தடவை பிஸ்மில்லா ஓதிட்டு அப்புறம் 7 தடவை இந்த விஷயத்தை ஓது, அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன் ஆத மரீதன், யாராவது ஒருத்தர் ஒரு நோயாளியை சந்திக்க போனா, லம் யஜ்ருஹு அஜலுஹு, அது மௌத்தா போற நோய் இல்ல, அவருக்கு ஷிஃபா வர நோய் தான். அப்ப ஃபகால இந்தஹு சபஅ மர்ராத்தின், அவரிடத்தில் அமர்ந்து அவர்கிட்ட உட்கார்ந்து 7 தடவை இத ஓதணும். அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக்க, திர்மிதியினுடைய 2084வது ஹதீஸ், அபூ தாவூதுல 3106வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ். அஸ்அலுல்லாஹல் அலீம், மகத்துவம் வாய்ந்த அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன். ரப்பல் அர்ஷில் அலீம், மகத்துவம் வாய்ந்த அரிஷுடைய ரப்பாகிய அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன். ஐ யஷ்ஃபியக்க, உனக்கு அல்லாஹ் ஷிஃபா வழங்குவானாக, அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை வழங்கட்டும் அப்படின்னு அந்த யார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரோ அவர் பக்கத்துல உட்கார்ந்து 7 தடவை இந்த துஆவை அவர் ஓதட்டும். இதனால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக விரைவில் ஷிஃபாவை வழங்குவான், அந்த நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்கள ரசூலுல்லாஹ் சில ஆயத்துகள் ஓதி பார்த்தது, சில பேருக்கு நீங்க இந்த துஆவை அந்த இடத்துல கை வச்சு ஓதுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லது ஒரு நோயாளியை நாம பார்க்க போனா நோயாளிக்கு என்ன சொல்லணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன துஆ ஓதணும் அதை சொன்னது. இதை தாண்டி இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, சீக்கிரம் மனப்பாடம் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகல அலா அராபியின் யஊதுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அராபி உடம்பு சரியில்லாம இருந்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலன் விசாரிக்க போறாங்க. இதா தகல அலாம யஊதுஹு கால், அவரை பார்த்து அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடுனா ஷிஃபாவாக்குவான். இது ரொம்ப தெம்பான வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நோயாளிக்கு போன உடனே என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன செய்யுது, இல்ல நேத்து திடீர்னு வைத்த வலி, அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா ஒண்ணுக்குமே அடங்கல, உடனே டாக்டர்கிட்ட வந்தேன், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உடனே அட்மிட் பண்ணிருக்கிறாரு, நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, ஏதோ அது இருக்கான் இது இருக்கான். அப்படியா, என் மச்சான் அப்படிதான்
ஒரு வாரம் இருக்கும். திடீர்னு சும்மா இருந்த மனுஷன், ஒண்ணுமே இல்லை, நல்லா இருந்தார். திடீர்னு வயிற்று வலின்னாரு, இப்படித்தான் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்தோம், தப்புன்னு போயிட்டாரு. இப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே அவர் போற கேஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடாது. உன்னை இந்த நோயில நீ மொத்தம் போயிடுவ. இதே மாதிரிதான் ஏற்கனவே இன்னொருத்தர் பார்த்திருக்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அப்படிதான் சும்மா உட்கார்ந்தவரு மாதிரியா இருக்குதுன்னு தான் சொன்னாரு. என்ன செஞ்சதுன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட கூட்டு போனா மௌத்துட்டாங்க, முடிஞ்சிச்சுட்டாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்படி உஷார்படுத்தக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு நோயாளிக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லணும்னா, அவருக்கு தெம்பான வார்த்தைகள், பயங்காட்டுற மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்து போயிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலே மௌத்தா போற நிலைமையில அவரை இருக்கட்டும். அப்ப கூட என்ன சொல்லணும்? அல்லாஹ் லேசாக்குவான், லாபாஸ், கவலைப்படாதீங்க, வர்றது வந்தே தீரும். அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. நோயை கொடுத்தவன் அவன், நீக்கிறவன் அவன். நிச்சயம் அல்லாஹ் நீக்குவான். நீங்க இதை ஓதிக்கிட்டு இருங்க, நீங்க இப்படி செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு களிமாக்களை, ஏதாவது ஒரு விஷயத்த, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாதீங்க, அது இதெல்லாம் பேசாதீங்க. அல்லாஹ் பேசாம அல்லாவே நினைச்சிட்டு இருங்க. அல்லாஹ் இப்படி மாதிரியான நல்ல வார்த்தைகள் அவருக்கு சொல்லணுமே தவிர, அவரை பயங்காட்டுற மாதிரியான வார்த்தைகளோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அரபியில, லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு ஷிஃபா தரும், அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸ்லிமுடைய 2186வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா முஹம்மத் இஷ்தகைத்த, நான் உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ஆமா கொஞ்சம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை சொன்னாங்க. கால் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். அதனுடைய அர்த்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, எதுவெல்லாம் உங்களுக்கு நோவினை தந்ததோ அது எல்லாவற்றிலிருந்தும், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு மனிதனுடைய தீங்கிலிருந்தும், அவ் ஐனின் ஹாசிதின், பொறாமைக்காரர்களுடைய கண் திருஷ்டியிலிருந்தும், அல்லாஹ் யஷ்ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி பார்த்ததாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இதை அறிவிக்கிறார். அப்ப இது மாதிரியான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு, துஆவை கொண்டு யாராவது உடம்பு சரியில்லைங்கும் போது அவரை போய் நலன் விசாரிப்பது அவருக்கும் தெம்பு, நமக்கும் நன்மையான ஒரு காரியம். நாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வருவதற்கு, நமக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, நாம யாரையோ நலன் விசாரிக்க போனது, அவருக்கு நல்லது செய்ய போனது காரணமாக அமையலாம். ஒருவேளை அது சக்கராத்தினுடைய நிலையாக இருந்தால், அது தெரியும், பெரியவங்களுக்குலாம் அந்த கடைசி காலத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசி சக்கராத்துடைய வேதனைன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியும். கண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொருக ஆரம்பிக்கும், கைகாலெல்லாம் இல்லாம போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு அடையாளம். ஒருவேளை அது மாதிரியான சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிற ஒருத்தரை போய் நம்ம சந்திச்சிருந்தால், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓத சொன்னாங்கன்னா, அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தல்கீனாக சொல்லிக் கொடுங்கள். தல்கீன்னா நாம பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். இதை கேட்டு அவர் என்ன செய்வார்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ரூஹ் அடங்கிடுச்சுன்னா அவர் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அவர் கலிமா சொன்ன வஃபாத் ஆனதுனால நேர சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு அது காரணமாக அமையும். அப்ப நபிகள் பெருமானார் யார
நோயாளி எப்படிப்பட்டவர், என்ன நிலைமையில இருக்கிறவர், அவருக்கு இப்ப என்ன தேவை, இதையெல்லாம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை, அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும். சக்கராத்துடைய வேதனை இருந்தா அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். நல்லா இருக்கிறவரை போய் நீங்க மௌத்தாயிடுவீங்கன்னு சொல்லி பயங்காட்டக்கூடாது. இதை எல்லாத்தையுமே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக யார் யார் எப்படி இருக்கணும் என்கிற முறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடம்பு சரியில்லாம இருக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அவங்களை விசாரிக்க போறாங்க. விசாரிச்சுட்டு அந்த உடம்பு சரியில்லாது, இந்த உடம்பு சரியில்லாதவர் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறவர் மாதிரி இல்ல, சாதாரணமான ஒரு வயிற்று வலி, சாதாரணமான ஒரு நோயாளி. அப்ப அவற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லக ஃபீ மல்ஜஅக ஸலாத்து ஹிசாலின், நீ உடம்பு சரியில்லை அப்படின்னு வீட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உடம்பு சரியில்லைன்னு பெட்லயே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு 3 விசேஷ தன்மைகள் இருக்கு. யாருக்கு? நோயாளிக்கு. நோயாளிக்கு இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னதெல்லாமே நோயாளிய விசாரிக்க போனவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு. நோயாளி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவருக்கு 3 விசேஷ தன்மை. ததுக்கிரத்தும் ரப்பிக்க, ஃபர்ஸ்ட் விஷயம், உன்னுடைய ரப்பிடத்தில் நீ உன்னை பற்றி பேசப்படுவாய். அல்லாட்ட மலக்குமார்கள் அவனுக்கு உடம்பு சரியில்லை, நல்லவனா இருந்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லப்படுவாய். நீ அல்லாவிடத்தில் ஞாபகப்படுத்தப்படுவாய். அப்ப நீ அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நீ தௌபா செய்யி, இஸ்திக்பார் செய்யி, அல்லாஹ் ஒன்ன நினைச்சு பாக்குற நேரம், நீ அல்லாஹ் நினைக்கிற நேரம் விட்டு அல்லாஹ் ஒன்ன நினைக்கிற நேரம். அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தௌபா செய்யி, இஸ்திக்பார் செய்யி, அல்லாஹ்ட்ட கேளு. அதுக்கு உண்டான வாய்ப்பு நோயாளியா இருக்கிற உனக்கு கிடைக்குது. பஸ்தானி ரெண்டாவது, தம்ஹீதுன் வ கஃபாரத்துன் லிமா ஸலஃப மின் துனூபிக, அதான் கிட்டத்தட்ட உன்னுடைய பாவங்களுக்குண்டான கஃபாராவாக இந்த நோய் மாறும். ஒண்ணு நீ நோய் அந்த சந்தர்ப்பத்துல துஆ செய்யறது, இன்னொன்னு அந்த நோயே கஃபாரா. நீ ஒண்ணுமே செய்யலனாலும் கூட, இஸ்திக்பார் செய்யல, பாவ மன்னிப்பு தேடலனாலும் கூட, நோயை அல்லாஹ் தந்தான்ல, இந்த நோய் என்ன செய்யும் அப்படின்னா உன்னுடைய பாவத்தை கழிக்கும். எந்த அளவுக்கு நோய் இருக்கோ அந்த அளவுக்கு உண்டான பாவங்கள் கழிந்து போகும். இது இரண்டாவது விசேஷத்தன்மை, ஒரு நோயாளிக்கு கிடைக்கிற இரண்டாவது விசேஷத்தன்மை. அன்ன துஆ அல் முப்தலா முஸ்தஜாபுன் ஃபதுல்லாஹ மஸ்ததாத. மூணாவது விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, யார் சோதிக்கப்பட்டவனாக இருக்கிறானோ, நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கிறானோ, அவனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, முஸ்தஜாபு. எனவே ஃபதுல்லாஹ மஸ்ததாத, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அதனாலதான் நோயாளியை சந்திச்சா நாம நோயாளிக்காக துஆ செய்யணும், அவருக்கு நல்லாகணும்னு. அதே சமயத்துல நோயாளிட்ட எனக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்கணும். எப்படி ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராவுக்கு போறவங்க சந்திச்சு எனக்கு பாவமணி சொல்றப்போ அது மாதிரி ஒரு நோயாளியும் முஸ்தஜாபு தாவா, அவன் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற தருணத்தில் இருக்கிறார். அதனால அவருக்காக நாமளும் துஆ செய்யணும், அவரிடத்தில் நமக்காக துஆ செய்ய சொல்லி வேண்டணும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹுகூகுல் இபாத் என்கிற அடியார்களுடைய உரிமைகளையும் பேணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.